கார்த்திக் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி நிறையா வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்துருக்கக்கூடும். பட் ஆனால் வந்து எனக்கு வந்து இன்னும் எந்த இண்டஸ்ட்ரியில் நான் போடுறது அப்படின்னு எனக்கு வந்து இன்னும் புரியல அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க தெரியுமா. ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட் கையில் வச்சுக்கிட்டு இன்கேஸ் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னா எந்த இண்டஸ்ட்ரீஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு வந்து இன்னும் கன்விக்ஷன் வரல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா மேபி இந்த வீடியோ வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைரெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து எந்த ஒரு ஃபீல்டாக வேணாலும் இருக்கட்டும், நம்ம வந்து அந்த ஃபீல்டை பற்றியான ஒரு ஹிஸ்ட்ரி வந்து நம்ம வந்து படிச்சிருக்கணும். நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஒரு மியூசிஷியன் இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மியூசிக் போட்டிருக்காங்க, இல்லை அவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆன மியூசிஷியன்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் வந்து அவங்க படித்து அதை வந்து ப்ளே பண்ணி பார்த்து அதில் வந்து எக்ஸ்பர்டீஸாக வந்து மாறுறதுக்கு ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து அவங்களுடைய ஒரிஜினலான மியூசிக்ஸ்லாம் வந்து கம்போஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம், வரலாறு ரொம்ப முக்கியம் அமைச்சர் அப்படின்ற மாதிரி வரலாறு வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த இண்டஸ்ட்ரி அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து எதில் போட்டால் நிறையா காசு வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஆளுங்க, பெரிய இன்வெஸ்டர்ஸ், நான் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்ல, இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்காங்க, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்னவாக இருந்திருக்கு, அவங்க வந்து எது மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் வந்து கன்விக்ஷன் ஜாஸ்தியாக வச்சு காசு போட்டிருக்காங்க, இது மாதிரி அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதில் 3 விஷயத்தில் 3மே வந்து ரொம்ப ஈக்குவலான வெயிட்டேஜ் தான். பட் ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எந்த இண்டஸ்ட்ரி அப்படின்றது தான். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியும் நீங்களே பார்க்கலாம். பீப்புளும் வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியும், வாரன் பஃபே இல்லை சார்லி மங்கர், அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நீங்கள் எடுத்து வச்சு பார்க்கலாம். பட் ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மற்றவங்களுடைய சக்ஸஸை நம்ம படிக்கக்குள்ளே அவங்க எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்றதும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த தப்பு செய்யணும் அப்படின்றது கிடையாது. ஸோ நம்ம வந்து அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம் பேசிக்காக. சரி, ஓகே. இப்போ முக்கியமாக இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். பிஸ்னஸஸ் வந்து வளரக்கூடிய பிஸ்னஸஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு பெரிய இப்போ ப்ளூ சிப் கம்பெனிஸ்லாம் சொல்கிறோம்ல, அவங்களாம் வளர்ந்ததுக்கப்புறமா அவங்க வந்து தே கெட் வேர்ஸ் வித் சைஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது வந்து அவங்க வளர அவங்களால வந்து பெரிய அளவில் இன்னும் க்ரோத் காமிக்க முடியாது பேசிக்காக. அதனால வந்து அந்த சைஸே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போகும் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கணும். அப்படி தான் ஒரு கண்ணோட்டம் இருக்குது, அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஆக்சுவலாக இதுதான் வந்து ஒரு பிக்கெஸ்ட் டேக்அவே இந்த இடத்துலேருந்து. இதை சொல்லக்குள்ள இதுக்கான ஆப்போசிட் என்னவாக இருக்கும்? அப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் வந்து அவங்க வளர அந்த பிஸ்னஸ் வந்து ஈவன் பெட்டராக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதாவது வந்து யூ பிகம் செக்ஸி வித் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்கிறோம், நம்ம வந்து வயசு ஆக நம்மளுக்கு வந்து ஒரு பக்குவமோ இல்லை வந்து நம்மளுடைய அழகும் வந்து கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி கம்பெனிஸும் வந்து நம்ம எது மாதிரியான கம்பெனிஸ், எது மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இட் கெட்ஸ் பெட்டர் வித் சைஸ். அவங்க வளர அவங்களுடைய லாபம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகிற மாதிரியான கம்பெனிஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். பட் ஆனால் எப்படி ஃபஸ்ட்டு கேஸில் வந்து நம்ம சொல்லிட்டோம், இப்போ வந்து பெரிய ப்ளூ சிப் கம்பெனிஸ்லாம் அந்த கெட் வேர்ஸ் வித் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் ஆனால் இங்கே வந்து நம்ம அதையே கான்ட்ராடிக்ட் பண்ணி சொல்கிறோமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். சரி, ஓகே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ இங்கேயே பாஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து க்ரோ ஆகாது, அதாவது வந்து வேர்ஸ் அப்படி ஆகுதுன்னு யோசிங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து பெட்டராகுது அப்படின்னு யோசிங்க. அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ அடுத்தது ஒரு ஸ்டடி ஒரு புக்கில் இருந்து ஒரு ஸ்டடி ஒன்று நடந்திருக்கு. அந்த புக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் ஃபார் த லாங் ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெரிமி சிஜெல் அப்படின்னு ஒரு ஆத்தர் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த புக்கில் வந்து 20 பிக்கஸ்ட் வின்னர்ஸ், அதாவது வந்து எந்தெந்த கம்பெனிஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க, அதாவது S&P 500 அந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல, அந்த இண்டெக்ஸில் 20 பெரிய அளவுக்கு காசு ரிட்டர்ன் பண்ண ஸ்டாக்ஸ் எது அப்படின்னு வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 55 வருடங்கள் அந்த டைம் ஃப்ரேம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுறாங்க. 1957 to 2012 வரைக்கும் அந்த டேட்டாவை எல்லாமே இருக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சு பார்க்கக்குள்ள சர்ப்ரைசிங்காக 20ல் 12 வந்து கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ், அதாவது வந்து கன்சியூமர் பிராண்ட்ஸாக தான் வந்து இருக்குது.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து அப்படி தான் இருக்காங்க. ஓகேயா, இவங்க தான் வந்து பெரிய அளவில் வந்து முதலீட்டாளர்களுக்கு காசை வந்து இது நல்லா சம்பாரித்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்த 4 கம்பெனிஸ் அவுட் ஆஃப் 20 கிட்டத்தட்ட இது ஒரு 20%. இவங்க வந்து ஹெல்த் கேர் ரிலேட்டடான கம்பெனிஸாக இருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 80% வந்து 2 இண்டஸ்ட்ரி மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பெரிய அளவுக்கு காசு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அதாவது வந்து அந்தளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க அப்படின்றது டேட்டா. இதோடைய வெயிட்டேஜ் நம்ம வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், S&P 500 வந்து அதாவது வந்து அமெரிக்காவில் இருக்கிற பிக்கெஸ்ட் 500 கம்பெனிஸ், அதாவது வந்து அவங்கள ப்ரூவ் பண்ணி லாபத்தில் நல்லா ப்ரூவ் பண்ண கம்பெனிஸ் தான் வந்து அதில் இடம்பெறுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் வந்து 1957 இந்த இண்டஸ்ட்ரி இந்த ஸ்டடி எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சோ அப்போ வந்து அந்த வெயிட்டேஜ் வந்து எடுத்து பார்க்கக்குள்ள கன்சியூமர், ஹெல்த் கேர், ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் ஐடி இது வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு 10% தான் அந்த இதில் இண்டெக்ஸில் வந்து வெயிட்டேஜே இருக்குது. பட் ஆனால் இந்த ஸ்டடி முடிகிற இந்த காலகட்டம் 2012 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57%, 60% நீங்கள் வச்சுக்கலாம். இதே இந்த கன்சியூமர், ஹெல்த் கேர், ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் ஐடிக்கு வந்து 60% வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இது எதை காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து ஜாஸ்தியாக உள்ள வந்திருக்கலாம், அவங்கள வந்து இன்னும் நல்ல அளவுக்கு லாபம் ஈட்டிருக்க முடியும். அதனால் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுனால இந்த இண்டெக்ஸில் வந்து அவங்க இடம் பெறுவாங்க. ஒரு சில ஷேர் ஹோல்டர் வெல்த் எரோட் பண்ணுற கம்பெனிஸ்லாம் வந்து வில் பி கிக்ட் அவுட். ஸோ அதுவும் நடந்திருக்க கூட இந்த இடத்துல. பட் ஆனால் இந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் நம்ம வந்து மெயினாக நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 10% கிட்டத்தட்ட 60% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே, இப்போ நான் என்ன கம்பெனிஸில் நான் வந்து இப்போ கன்சியூமரில் போடலாமா, ஹெல்த் கேரில் போடலாமா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ வாரன் பஃபெட்டுடைய போர்ட்ஃபோலியோ நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். இது வந்து 2018, அதாவது வந்து போன டிசம்பர், ஒரு 3-4 months பேக் நான் சொல்கிறது. அப்போ அவருடைய போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45% வந்து ஃபினான்ஷியல்ஸ்லேயும், 23% வந்து டெக்லேயும், 18% வந்து கன்சியூமர்லேயும் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அதிலலாம் வந்து அவங்க பெரிய ஹோல்டிங் வச்சுருக்காங்க. டெக்னாலஜி வந்து ஆப்பிளில் வந்து பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. IBM இன்வெஸ்ட் பண்ணாங்க, பட் ஆனால் எக்ஸிட் பண்ணிட்டாங்க. ஓரளவுக்கு மேஜர் சங்க் வந்து எக்ஸிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கன்சியூமர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோகோ கோலா. இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஹெயின்ஸ் ஃபுட்க்கு அந்த இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ இது மாதிரி 18% வந்து கன்சியூமரில் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதோடைய இந்த போர்ட்ஃபோலியோ சைஸுடைய டோட்டல் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 86% வந்து எந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 இண்டஸ்ட்ரியில் தான் அவங்க வந்து காசு போட்டிருக்காரு. நம்ம இங்கே ஏற்கனவே பார்த்தோம், இங்கே வந்து கன்சியூமர் அண்ட் ஹெல்த் கேர் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து ஹெல்த் கேர் இல்லை. ஓகே, ஆனால் கன்சியூமர் வந்து இங்கே 18% இருக்குது. சரி, ஓகே, இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ராவல் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். 2008 பெரிய வந்து ஒரு ரெசெஷன் நடந்த ஒரு காலகட்டம். அப்போ வந்து அவருடைய போர்ட்ஃபோலியோ என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22% வந்து ஃபினான்ஷியல்லையும், டெக்னாலஜிக்கு அலோகேஷனே கிடையாது. கன்சியூமரில் 45% கொடுத்துருக்குறாங்க. ஹெல்த் கேரில் வந்து 6% இருக்குது. ஆனால் 18 ஹெல்த் கேரை கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. டெக்கில் வந்து புதுசாக என்ட்ரி ஆகியிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து லைட்டாக வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் வந்து 22 45 கன்சியூமர் வந்து 45 18% குறைச்சிருக்காங்க. அதுக்கான ரீசன்ஸ் நம்ம இப்போயே பார்த்துட்டோம். கன்சியூமர் ஏன் குறைஞ்சி போயிருக்கு அப்படின்னா வந்து கோக் வந்து நிறையா பேர் வந்து கன்சியூம் பண்ணுறதில்ல, ஹெல்த் கான்ஷியஸாக மாறுறாங்க. இது மாதிரியான ரீசன்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேயா, ஸோ இது நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், எது மாதிரி கம்பெனிஸ் க்ரோ ஆகுக்குள்ள அவங்க வந்து இட் ஷுட் கெட் பெட்டர் வித் சைஸ் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் எந்த இண்டஸ்ட்ரீஸில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆளுங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுக்கான காரணங்கள், ரீசன்ஸ், அதாவது வந்து கெட்டிங் பெட்டர் வித் சைஸ் அப்படின்னு சொன்னால, அது மாதிரி கெட்டிங் வேர்ஸ் வித் சைஸுக்கான ஒரு சில ரீசன்ஸும் எக்ஸாம்பிள்ஸும் நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எடுத்துக்கோங்களேன். அவங்க வந்து எவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் அவங்க வந்து ஒரு நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்கனாமிக் டவுன் டர்ன் வருது அப்படின்னு சொல்லக்கலாம், அவங்களுடைய மார்ஜின்ஸ் வந்து பெரிய அளவுக்கு அடிபடும். கன்சியூமர் சென்டிமெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்காது. நிறைய பேர் காசு முதலீடு பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குக்குள்ள அவங்களுடைய மார்ஜின்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து அடிபடும். நம்பர் 1 கம்பெனியாக இருந்தாலுமே இது நம்ம இப்போ பார்த்துருக்கோம். டாடா மோட்டர்ஸில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை ஆர்காம் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து மாறி இருக்காங்க அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, பட் ஜஸ்ட் எக்ஸாம்பிள். பெருசு ஜஸ்ட் பிகாஸ் தேர் பிக் டசன் கிவ் தெம் ப்ரீமியம் வேல்யூவேஷன் அப்படின்றதுக்கு நான் சொல்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று, ஸ்டீல், இங்கே வந்து டாடா ஸ்டீல் கண்டிப்பாக சொல்ல முடியும் நம்மளால். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன்.
ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. ஒரு 10 மில்லியன் டன் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலும் இல்லை வந்து ஒரு 100 மில்லியன் டன் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாலும் அவங்களுக்கான காஸ்ட் வந்து சேமாக தான் இருக்க போகுது. பட் ஆனால் டிமாண்ட் வந்து அப்படி இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் இட்ஸ் அ மார்க்கெட் ட்ரிவன் ஃபோர்ஸ், ரைட்? இப்போ வந்து எக்கனாமிக் வந்து டவுன் டர்னில் இருக்குது அப்படின்னு சொல்லக்குள்ள எல்லாரும் காம்பீட் பண்ணி அவங்களுடைய ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணணும்னு தான் யோசிப்பாங்க. அதே தான் இப்போ கடந்த 10 வருஷமாக டாடா ஸ்டீல்லாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து வருமானமே இல்லை, இன்ஃபேக்ட் வந்து நஷ்டத்தை தான் சந்திச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ பெரிய நம்பர் 1 கம்பெனியாக இருந்தாலும் நஷ்டத்தை தான் சந்திக்கும். இட் டசன்ட் கெட் பெட்டர் வித் சைஸ், இட் கெட்ஸ் வர்ஸ் வித் சைஸ் அப்படின்றது நல்லா நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். ஏர்லைன்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லக்குள்ள இண்டிகோ வந்து இன்றைக்கி நல்லாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்டர்குளோப் ஏவியேஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு செம்மையான லாபம் ஈட்டுற ஒரு கம்பெனி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன் தான் இந்த கம்பெனி, இது வந்து ஒரு ரூல் கிடையாது. பட் ஆனால் பொதுவாக ஏர்லைன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு பெரிய சைஸ்க்கு வளர்ந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, இன்னும் அவங்களுடைய க்ரோத்தை வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லக்குள்ள அன்ப்ராஃபிட்டபிள் ரூட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து எடுத்து நடத்துவாங்க. டயர் 2 சிட்டிஸும் டயர் 2 இல்லை டயர் 3 டவுன்ஸ் இது மாதிரியான சின்ன சின்ன இடத்துக்குலாம் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. அப்போ வந்து லாபம் ஈட்டுற தன்மை வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ இது மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் வந்து நம்ம காசு போடாமல் இருக்கிறது ஓரளவுக்கு ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ எந்த இண்டஸ்ட்ரியில் தான் நம்ம போடணும்? ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இப்போ ஃபைனான்ஷியல்ஸ், கன்சியூமர், டெக் அண்ட் ஃபார்மா, ஓகே, அந்த 4 மேஜருக்கு இதில் நீங்கள் வந்து போடலாம். இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 4 இண்டஸ்ட்ரியுமே வந்து இட் கெட்ஸ் பெட்டர் வித் சைஸ். ஓகேயா, ஃபைனான்ஷியலில் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். ஏதோ ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க் வந்து நம்பர் 1 பேங்க்காக இருக்கிற ஒரு பேங்க்கு ஏன் வந்து பொதுவாக வந்து நிறையா கஸ்டமர்ஸ் வந்து அங்கே போய் என்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், நிறையா காஸ்ட் அந்த அட்வான்டேஜ் கொடுப்பாங்க, அவங்க நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து விற்பாங்க, இது மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேயா, ஒரு சின்ன ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய பேங்க் வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பேங்க் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டருமே அவங்கக்கிட்ட இருக்கும், அதை அவங்க கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயுமே அவங்களுடைய சைஸ் வந்து இட் கெட்ஸ் பெட்டர். அவங்க எந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கிறாங்களோ சைஸில் அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து அது பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது கன்சியூமர் செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இது சொல்லணே, அந்த பல்ஸ் சாக்லேட் அப்படின்னு ஒரு சாக்லேட் இருந்துச்சுல, அதில் நம்ம வந்து மாங்காவை உப்பு இது தொட்டு சாப்பிடுவோம்ல, அது வந்து அந்த கான்செப்டை அந்த சாக்லேட்டில் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 30 லட்சம் சாக்லேட்ஸ் வந்து அவங்க செல் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்போ கூட அவங்களால அந்த டிமாண்டை வந்து மீட் பண்ண முடியல, இன்னும் ஜாஸ்தியான டிமாண்ட் இருக்குது, எங்களால் அதை கேட்டர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஏதோ ஒரு கம்பெனி எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். பட் ஆனால் இதை பார்த்துட்டு இருக்கிற மற்ற கன்சியூமர் கம்பெனிஸ் ஒரு பார்லே வந்து உடனே அதை பார்த்துட்டு காப்பி அடித்தாங்க. அது ஏன் பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். மார்க்கெட்டில் எந்த ப்ராடக்ட் வந்து கஸ்டமர்ஸ் வந்து விரும்பி கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு காம்படிட்டர்ஸ் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு டிமாண்ட் இருக்குதுன்னு தெரியுது, அதுக்கான ஒரு நீட் இருக்குது அப்படின்றதும் தெரியுது. ஒரு ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கலாம், இல்லை ஒரு நீட் பேஸ்டாக கூட இருக்கலாம். அப்படி பார்க்கக்குள்ள இவங்க வந்து அதுக்கு போட்டியாக சிமிலராக ஒரு சாக்லேட் வந்து லான்ச் பண்ணி அவங்களுமே வந்து ஒரு பெரிய மார்க்கெட் ஷேர் பல்ஸ் கிட்ட இருந்து உடனடியாக வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெட்வொர்க், அந்த டிஸ்ட்ரிபியூஷன், அந்தளவுக்கு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து புதுசான ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு கிடையாது. ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வந்து இந்தளவுக்கு பெரிய ஒரு சேனல் வச்சுருக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து புது ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும் எப்பயுமே, எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டை வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எந்த ப்ராடக்ட் நல்லா பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து பை அவுட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பை அவுட் பண்ணால் ரொம்ப ப்ரீமியம் பே பண்ணணும். பட் ஆனால் அதை இன்கேஸ் அது நடக்க முடியல அப்படின்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, லோ காஸ்ட்டாக அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் தான் அவங்களுடைய பிக்கெஸ்ட் அசட்டாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதனால் அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணி காப்பி பண்ணி உடனே மார்க்கெட்டில் வந்து அதை லான்ச் பண்ணிவிடுவாங்க. பெரிய மார்க்கெட் ஷேர் வந்து அந்த எக்ஸிஸ்டிங் பிளேயர்கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க. ஸோ பெரிய கம்பெனிஸ், அதாவது கன்சியூமர் கம்பெனிஸ்க்கு டிஸ்ட்ரிபியூஷன் கெட்ஸ், அவங்களுடைய சைஸ் வந்து வளர நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணி நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும் அவங்களால. இது இந்த இண்டஸ்ட்ரி. அடுத்தது டெக். பொதுவாக வந்து எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, அதாவது வந்து வின்னர் டேக்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும். அதாவது ஃபேமஸாக வந்து அந்த ஃபேங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ்புக், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், கூகுள், இல்லை யூடியூப், இது மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிக்கஸ்ட் மார்க்கெட் ஷேர் அவங்க தான் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க கூட கம்பீட் பண்ணி ஏதோ ஒரு ப்ராப்ளமான ஒரு சின்ன கம்பெனிஸ்னால வந்து சால்வ் பண்ணவே முடியாது.
ஏன்னா அவங்க டிசைன் பண்ணுறது எல்லாமே கூகுள் மாதிரியான கம்பெனிஸோடைய இன்டர்வியூஸ்லாம் வந்து சேர்பர்சனுடைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மினிமம் ஒரு 1 பில்லியன் பீப்புளுடைய லைஃப்ஸை போய்ட்டு அதை வந்து மாற்றுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க கூட நம்மளால் ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் வந்து போட்டியே போட முடியாது. ஸோ அங்கே என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, அந்த நெட்வொர்க் எஃபெக்ட் வந்து ஆக்ஷனில் நம்மளால் பார்க்க முடியும். அந்தளவுக்கு பெரிய ஒரு கஸ்டமர் பேஸ் வச்சுருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராமும் இதே லிஸ்ட்டில் நீங்கள் வந்து சேர்க்க முடியும். மெஜாரிட்டியான சோஷியல் நெட்வொர்க்ஸும் இதே மாதிரி தான் ஆகுது. ஸோ அதனால் டெக்கில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடும். இதுவுமே வந்து அவங்க வந்து சைஸ் எந்த அளவுக்கு வளர்கிறாங்களோ இட் கெட்ஸ் ஈவன் பெட்டர். அவங்க நிறையா ஆட்ஸ் ஷோ பண்ணுவாங்க, அது ரெவென்யூ வந்து எக்ஸ்ட்ராவாக வரும், ப்ரீமியம்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பெய்டு, இப்போ யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா யூடியூப் ரெட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இப்போ யூடியூப் மியூசிக் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இட் கீப்ஸ் கெட்டிங் பெட்டர். அவ்வளோதான், அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து அமேசான் பார்த்திங்கன்னா வந்து கிண்டில் லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போ அலெக்ஸா ஹோம் லான்ச் பண்ணாங்க, அதை பார்த்துட்டு கூகுள் வந்து கூகுள் ஹோம் லான்ச் பண்ணாங்க. ஸோ இது வந்து இட் ஆல்வேஸ் கெட்ஸ் பெட்டர். அடுத்தது வந்து ஃபார்மாவில் வந்து பொதுவாக வந்து என்ன சொல்லலாம், பெரிய கம்பெனிஸ் வந்து எப்படி வந்து தே கெட் பெட்டர், இல்லை அவங்களுக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னா, திரும்ப இதேமாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் தான். இப்போ ஒரு சின்ன கம்பெனி எடுத்துக்கோங்களேன், அவங்க பெரிய ஒரு கம்பெனி கூட கம்பீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு R&D எடுத்து அவங்க வந்து ஒரு பேட்டன்ட் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கம்பெனி அவங்க வந்து எப்படி போயிட்டு மார்க்கெட்டை வந்து ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ அப்போ ஆப்வியஸாக என்ன பண்ணுவாங்க, எக்ஸிஸ்டிங் பிக் பிளேயர் கூட அவங்க வந்து டைப் வச்சுக்கிட்டு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு இந்த ப்ராடக்ட், இந்த பேட்டன்ட் வாங்கின இந்த ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ யாருக்கு பிக் ஹோல்டு இருக்கும் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய கம்பெனிஸ்க்கு தான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இப்போ இந்த 4 இண்டஸ்ட்ரி தான் வந்து ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரி விச் கெட்ஸ் பெட்டர் வித் சைஸ் அப்படின்றது நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியும். வேறு என்ன சொல்லலாம், எனக்கு தெரிஞ்சு இந்த இதுலேருந்து நீங்கள் ஒரு இதை வந்து ட்ரில் டவுன் பண்ணிவிடுங்க. இந்த 4 இதுன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இதில் எது பெட்டராக இருக்குது அப்படின்றது நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி நம்ம செக் பண்ணலாம். மற்றபடி அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறோமோ அது எல்லாமே நம்ம பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங். ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட நம்மளால் வந்து ஒரு சிறுக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்குள்ள கூட வந்து நம்மளால் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களை சிந்திக்க வச்சுருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹாப்பி இன்வெஸ்டிங். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனல். நன்றி, வணக்கம்.